அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றத்திற்கு உள்ளாக போகுது. ஆமாம், விசிகாவில இருந்தே முக்கியமான சில பிரமுகர்கள் ஒரு பெரிய பட்டாளத்தோடு பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி படையெடுக்க இருக்கிறாங்க. அவர் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பேசுவோம். முதல்ல விசிகா சார்பாக திமுக கிட்ட அந்த சீட்டு பங்கீடு குறித்து பேசும்போதே ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு. திருமாவர்கள் எப்படியாச்சும் இரட்டை இலக்கத்தில் தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக இருந்தாப்புல. இருந்தாலும் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி திருமாவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 சீட்டுக்குள்ளே அந்த கூட்டணியை அவர்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 8 சீட்டுங்கிறதே ஒரு முக்கியமான நபர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் திருமாவர்களுக்கு இருந்துச்சு. அதில் 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அவர் சீட்டு கொடுக்கல. ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், பனையூர் பாபுவாக இருக்கட்டும், எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், இவர்களுக்கு ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, நமக்கு இந்த முறையும் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்க, அதை விட முக்கியமாக அடுத்து வரப்போகிற தேர்தலுக்கும் நம்ம திமுகவினரோட இணக்கமாக வேலை பார்க்கணும்னு சொல்லி அவர்களுக்குன்னு ஒரு டீமை பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ கடைசி கட்டம் வரைக்கும் உயர்மட்ட குழுவில் உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லி திருமாவர்கள் நம்பிக்கை கொடுத்ததாக அவர்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆச்சுன்னா சீட்டு கிடைக்கல. இதில் முக்கியமாக மொத்தம் 3 பேர் சொன்னாங்க இல்லையா, அதில் பனையூர் பாபு அவர்கள் செய்யூரில் ரொம்ப தீவிரமாக எப்படியாச்சும் பணியாற்ற இந்த மாதிரி வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுலலாம் இருந்தாப்புல. ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. அவர் தான் பிரதானமாக ஒரு பெரிய டீமை விசிகாவிலேருந்து அப்படியே எடுத்துட்டு கட்சியவே மாறி வேற கட்சிக்கு போகிறதுக்காக இருக்காரு. அந்த இன்னொரு கட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது திமுகவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு களத்தில் வேலை செஞ்சு கொடுத்து நாம் இன்னைக்கு வெற்றி பெறலாம் அப்படின்னா அது திமுகவினர் கூட இணக்கமாக தான் அவர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இரண்டாவது ஒரு முக்கியமான நபர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். அதாவது ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டத்திலேயே திமுக சார்பில் இருந்து இவர் எப்படியாச்சும் கட்சியில் சேர்த்துடணும்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஸோ அது அப்போது நடைபெறாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இப்போ மறுபடியும் திமுக தரப்புலேருந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இங்கேயே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் பணிகளுமே பெரிய அளவில் எதுவுமே அவர் பண்ணலை. விசிகாக சார்பாக பெரிய அளவில் பிரச்சாரங்கள்லாம் எதுவும் பண்ணலை. தேனி பெரிய குளத்தில் மட்டும் ஒரே ஒரு பிரச்சாரத்துக்கு மட்டும் போயிட்டு திருப்பி வந்துட்டாப்புல. பெரிய அளவில் விசிகாவிற்கு உழைக்கலை. அதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க, எனக்கும் தலைவருக்கும் இந்த மாதிரி பெரிய அளவில் சிக்கல்லாம் எதுவும் கிடையாது, நான் கட்சியில் தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் களத்தில் அவர்களுடைய பணி செய்யலை. ஸோ இப்படி எல்லாருமே வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே திருமாவர்கள் தெரிஞ்சு கொண்டு தான் என்ன பண்ணார் அப்படின்னா சில பொறுப்புகளை முக்கியமான நபர்களுக்கு வழங்கினார். அதில் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பும், எஸ் பாலாஜி அவர்களுக்கு பொருளாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. பனையூர் பாபுக்கு கொடுக்கல. ஏன்னா பொறுப்பு கொடுத்துருந்தாலும் நான் வெளியே தான் போகிறேன், கட்சி தலைமையே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க, கட்சி தலைமையே தெளிவாக முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியேறதுக்கு தயாராகிட்டார். அதனால் அவருக்கு பொறுப்பு கொடுத்தும் வேஸ்ட் அப்படிங்கிறதுனால அவரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல. இவர்கள் 2 பேருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் சில அரசியல் இருக்குது. சரியாக கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த பொறுப்பு போடப்படுது. ஏன்னா அன்றைக்கு தான் முரசொலி செல்வத்தினுடைய பிறந்த நாள். அதனால் அன்றைக்கு தான் ஷானவாஸ் அவர்களை திமுக நினைக்கிறதெல்லாம் பல திட்டங்கள் ஒரு தரப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நடைபெறாமல் போச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் இதற்கப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கு கீழே பயணிக்க போகிறது கிடையாது, கட்சியை விட்டு கண்டிப்பாக வெளியேறி அவர் திமுகவில் போதான் போறார் அப்படிங்கிற மாதிரி பல கூற்றுகள் இருக்கு. கிட்டத்தட்ட விசிகாவிற்கு இது ஒரு மிக சிக்கலான ஒரு தேர்தல். காரணம், காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட்ட சிந்தனை செல்வனை என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி அப்படியே செய்யூரில் போட்டாங்க இல்லையா, அதுலேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. காரணம், காட்டுமன்னார் கோவிலில் திமுகவோட அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவருடைய உதவியோட பல கட்டமான வேலைகளை அவர் பார்த்து வச்சுருந்தாரு. களத்தை அவருக்கு சாதகமாக்கி வச்சுருந்தாப்புல. எப்படியாச்சும் நம்ம காட்டுமன்னார் கோவிலில் மறுபடியும் சீட்டு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நினைப்பில் இருக்கும் பொழுது அவர் அங்கேருந்து தூக்கி செய்யூரில் போடும்போது ஏற்கனவே இங்கே எம்எல்ஏவாக இருந்த பனையூர் பாபு அவர்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. அவரும் சப்போர்ட் பண்ணல, இங்கே உள்ள திமுகவுடன் சப்போர்ட் பண்ணல. அப்படிங்கும்போது ஜெயிக்க வேண்டிய என்ன இப்படி தோக்கடிச்சிட்டிங்களே தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்தனை செல்வன் அவர்களுடைய மைண்ட் செட் இருக்கு. இன்னும் தேர்தல் முடிவுகள் வரல, பட் வெளியானாலுமே அந்த தொகுதி செய்யூர் பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுறதுனால அவருக்கு ஒரு மிகுந்த மன உளைச்சல்லையே இருக்காப்புல. காட்டுமன்னார் கோவில் கிடைச்சுன்னா ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. சரி, காட்டுமன்னார் கோவிலில் இப்போ திருமாவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிமணி அப்படிங்கிற வேட்பாளர் வெற்றி பெறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அங்கே லோக்கலில் உள்ள விசிகவினர் சப்போர்ட்டு கிடையாது. அவர் விசிகவனர்லாம் இவர் நம்மளுடைய கட்சிக்காரரே மாதிரி அவர்கள் பார்க்கல. அவர் காங்கிரஸ் பின்புலத்தில் உள்ளவர்.
ஸோ அதனால் திடீர்னு இவரை போட்டிருக்காங்களே, எப்படி இவரு கூட வேலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே ஒரு பெரிய சுணக்கம். இப்படியாக திருமாவர்கள் கடந்த தேர்தலில் வந்து அவர் அறிமுகப்படுத்திய வேட்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ அவர் எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து சில முக்கியமான விசிக பொறுப்பாளர்கள் வரைக்கும் பொதுச் செயலாளர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து ஒரு அதிருப்திக்குள்ளே தான் உள்ளாக்கியிருக்கு. பெரிய அளவில் அந்த முடிவுகளில் யாருக்குமே வந்து ஒத்திசைவு இல்லை. ஸோ விசிகாவுக்கு 2026 அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு விசப்பரீட்சையான ஒரு தேர்தல் தான். ஏன்னா இதற்கப்புறம் வந்து பெரிய அளவில் வாக்கு வங்கி அந்த ஒரு வெற்றி விகிதம் அப்படிங்கிறதும் விசிகாவுக்கு மிகப்பெரிய அளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்கிறாங்க. கடந்த 2021 6 சீட்டு திமுக கூட்டணியில் வாங்கினாலும் அதில் 4 சீட்டுகள் வந்து ஜெயிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டாக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா கம்யூனிஸ்ட்டை விட திருமாவர்கள் வந்து அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு காட்டியிருக்காரு அப்படிங்கிறதுனால அதுவும் 2026 அதிகப்படியான சீட்டுகள் வாங்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஆனால் இந்த முறை அதே வந்து ஒரு வெற்றி விகிதத்தை காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் இவர்கள் கேட்ட சீட்டை வந்து பெற முடியாது. கண்டிப்பாக அவர்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி இதில் வந்து பல சிக்கல் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம், திருமாவர்களே நேரடியாக காட்டுமன்னார் கோயிலான கிளம்புறங்கிறன்னு சொல்லி அறிவிச்சதும் திமுக தரப்புக்கு ஒரு மிகுந்த ஒரு மன சிக்கலை வந்து கொடுத்தது. காரணம் என்னன்னா, அப்போ இவர் வந்து நம்மளுடைய ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைய போகுது, நம்மளால திமுக தனிப்பெரும்பான்மையோட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாது, அதனாலேயே வந்து திருமாவர்கள் இப்போவே திட்டமிட்டு அமைச்சரவையில் பங்கு கேட்கலாம், அது நமக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பியா இருக்கார் இல்லையா, அப்போ அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணுவாரா வெற்றி பெற்றார்னா அப்படின்னு பல கேள்விகள் திமுக தரப்புல வந்து அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவாங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுப்பினாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து காட்டுமன்னார் கோவிலில் வந்து அவர் பின்வாங்கிட்டார், நான் வந்து போட்டியிடல, நான் வந்து இன்னொரு நபர் கொடுக்குறேன் அப்படிங்கிற சரி, கொடுத்த நபரும் ஒரு சரியான கட்சியினரா பிசிக விரும்பக்கூடிய வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இப்படியாக தான் பல சிக்கல்கள் வந்து அந்த திமுக அண்ட் விசிகவும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மதிமுகல இருந்து மல்லை சத்தி அவர்கள் வெளியே வந்தார். ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு வரவேற்கல, அவரை திமுகவில் சேர்க்கல. அவர் முயற்சி பண்ணாலும் கூட இல்லை வேண்டாம், அது கூட்டணி தர்மம் கிடையாது, உங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி கூட்டணிக்கு அவர்களை சேர்க்கல. ஆனால் விசிகாவில் இருந்து யார் வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவாலயம் வந்து அவர்களுக்கு கதவை திறந்தே வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து திருமாவர்களை இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு மன கஷ்டத்துக்கும் உள்ளாகும். காரணம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க எதிர் அணிக்கு போயிட்டாங்கன்னா வேற, இப்போ வந்து இங்கேருந்து பிஜேபிக்கு போகிறாங்க, இல்லை இங்கேருந்து அதிமுகவுக்கு போகிறாங்கன்னா அது வேற. கூட்டணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, லிட்டரலி இப்போ கமல்ஹாசன் போனார் இல்லையா, மகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், இல்லை பத்மபிரியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போல திமுக போய் சேர்ந்தாங்க. பின்னாடி வந்து கமல் அவர்களே வந்து கட்சியவே கிட்டத்தட்ட அப்படியே வந்து கலைக்கல, கட்சி இருக்கு, ஆனால் கட்சியவே மொத்தமாக சீட்டுகளே வாங்காமல் திமுகவுக்கு முழு ஆதரவுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட திமுக ஐக்கியமானதுக்கு சமம் தான். அப்போ அது ஒரு நிச்சயமாக ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் வந்து இவர்கள் திமுகவில் பயணிப்பாங்க. அப்போ ஒரே கொள்கையோடு தான் அவர்கள் வந்து பயணிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அது விசிக அவருக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து பாஜக வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளெல்லாம் அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அரிச்சிருவாங்க, அப்படியே வந்து கூட்டணி கட்சிகள்லாம் விழுங்கிடுவாங்கன்னு சொல்கிறோமோ, உண்மையிலே திமுக தான் வந்து விசிக விழுங்கிட்டு இருக்கோன்னு சொல்லி தோணுது. காங்கிரஸுக்குமே கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். நீங்கள் பாருங்கள், இப்போ கூட்டணி வந்து நாங்கள் தாவேக கூட கூட்டணி போக போகிறோம்னு சொல்லி காங்கிரஸில் கீழ்மட்ட அளவில் உள்ள எல்லா தலைவர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியே வந்து அதற்கு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காருன்ற தகவலும் வெளியான போது கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 2 கட்சியாக வந்து உடைய போகுது. அப்படி ஒருவேளை தாவேக கூட கூட்டணி போகிறான்னு அறிவிச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைமை நிச்சயமாக திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூன்ஸ்னால காங்கிரஸ் பாதியாக உடைஞ்சு பாதி காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட போயிடும். இல்லை புதுசாக ஒரு காங்கிரஸ் உருவாகும், தமிழ்நாடு பேர் வச்சு புதுசாக ஒரு காங்கிரஸ் உருவாகி அவர்கள் திமுக கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லி பல விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா ராகுல் காந்தியவே கன்வின்ஸ் பண்ணி சோனியா காந்தி மூலமெல்லாம் பேசி கடைசியில் கூட்டணியை திமுக கூட கன்சில் பண்ணாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து திமுக அந்த கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இதை விட சிறந்த உதாரணம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சண்முகம் அவர்கள் வந்து என்ன ஆனாலும் சரி நான் வந்து கடந்த தேர்தலில் வாங்கின சீட்டை விட குறைச்சி வாங்கவே மாட்டேன்னு சொன்னார். அவரையே வந்து ஒரு சீட்டு கம்மியாக வாங்க வச்சாங்க திமுக. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஒரு சைகெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை அவர்களினுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்படி சுருக்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், திமுகவில் இத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்குது. இவ்வளோ கட்சிகள் இருந்ததுக்கு அப்புறமாவும் 175 இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, உதயசூரியனே வந்து போட்டிடுறாங்க. அப்போது மிச்சம் உள்ள கூட்டணி அணிகள் எல்லாத்துக்குமே இவ்வளோ தான். ஒருவேளை திமுக ஜெயிக்குது அப்படின்னா கூட அது ஒரு பெரும்பான்மையில் ஜெயிக்கணும், ஒரு கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அணிகளை வந்து குறைச்சிக்கிட்டு நாம் வந்து துணிச்சலாக போட்டிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. நிறைய டீம் வேணும், ஆனால் மற்றவங்களுக்குலாம் நான் கம்மியான சீட்டு தான் கொடுப்பேன், ஆட்சி அதில் பங்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் ஆட்சி பண்ணுவேன், நீங்கள்லாம் என்னோட வெற்றிக்காக பாடுபடுங்கன்ற மாதிரி
ஒரு பெரிய அணி சேர்த்துட்டாப்புல. இப்போ தேமுதிகலாம் கடைசி டைம்ல 10 சீட்டுகள் கொடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் குறைச்சு அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல். சரி, மற்றவர்களுக்கு குறைச்சதுல ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? இவர்களுக்கு ஏன் குறைக்கிறோம் நம்ம, இவர்களுடைய பணி வந்து சரியா இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் இவருடைய கட்சி வந்து பெருசா வளரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி குறைச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிசிகாவுக்கு ஒரு சொல்லப்பட்ட காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஓட்டுகள்லாம் விஜய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்ல. விஜய் வருகை அப்படிங்கிறது பிசிகாவை பெரிய அளவு பாதிச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு நாங்கள் அதிகமாக சீட்டு கொடுக்க முடியாது, உங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட இல்லை, அதனால் நீங்கள் கம்மியான சீட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் அந்த இரட்டை இலக்கம் 10 சீட்டுக்கு மேலே நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திருமாவை அந்த அளவுக்கு ஒரு 8க்குள்ளே அவர் வந்து கொண்டு வந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து விஜயினுடைய ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவை கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்கு, பாதிச்சிருக்கு. சீட்டு பங்கீடு அப்பவுமே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமே இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவினரோட ஒரு முழு ஒத்துழைப்பு வந்து விசிகாவுக்கு கிடைக்கல. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து இப்போ எப்படி காங்கிரஸும் திமுகவும் வந்து தாமரையில் தண்ணி ஒட்டாத மாதிரி இருக்காங்களோ அது மாதிரி தான் களத்தில் வந்து இந்த முறை விசிகாவினர் இருந்திருக்காங்க. காரணம் வந்து திமுகவினர் விரும்பக்கூடிய வேட்பாளர்களை விசிக அந்த முறை வந்து போடலை. அதாவது விசிகாவிலே இருந்தாலும் ஒரு திமுகவினர் மாதிரி செயல்படுவாங்க இல்லையா, அவர்களுக்கு தான் திருமாவர்கள் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. இவர்கள்லாம் கொடுத்தோன்னா கட்சி வந்து பேரில் விசிகான் இருக்கும், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் ஃபுல்லாக திமுக மாதிரி இருக்குன்றதுனாலேயே ஒரு சில பேருக்கு அவர் திருமாவர்கள் வந்து ஒதுக்கி வச்சிட்டாரு. ஆனால் இப்போ களத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர்களாம் ஒதுக்கி வச்சுட்டீங்களா, நாங்கள் வந்து நீங்கள் ஆளூர் ஷானவாசை போட்டுருந்தா நாங்கள் வேலை பார்த்துருப்போம், நீங்கள் இவரையும் போட்டிங்க அதெல்லாம் நாங்கள் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு நாளைக்கு ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பாதிச்சுது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரதம வேட்பாளர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவர்களுக்காக நம்ம அணிக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும், அவர்களுக்காக நாம வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியனுக்கு போட்டுடலாம், இல்லை பானை சின்னத்துக்கு போடலாம்னு போடுவாங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 4 முனை போட்டி, அதுவும் சட்டமன்ற தேர்தல். அப்போ இவர்கள் ஆளும் தரப்பு கூட ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுவும் எதிரணியில் வந்து மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் அதிமுகவும் இரட்டையிலையும் போட்டிடுது, அதே இதில் வந்து டிவிக்கும் போட்டி என்டிக்கும் போட்டிடுறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது நிச்சயமா வேற வழி இல்லை, இதுக்கு போட்டு தான் ஒன்ற மாதிரி போட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ விஜய் அவர்கள் கூட பேசாரு இல்லையா, உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனா அவர் எதை டார்கெட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களும் அங்கே ஓட்டு போட்டுக்கிட்டோம், காங்கிரஸுக்குன்னு நீங்கள் தொண்டர்களாக ஓட்டு போடுறீங்களா அவர்களாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த ஓட்டு கிடைக்குமான்னு பார்க்குறாப்புல. உண்மையிலேயே பல தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுக்கு போடாமல் அந்த உதயசூரியனுக்கு போடாமல் மாற்றி போட்டிருக்காங்க. கை சின்னம் போட்டிக்கிறதுல கை சின்னத்துக்கு போடுவாங்களா இருக்கும். பாஜகவினரும் பார்த்தீங்க அப்படின்னா களத்திலே வந்து பலரும் பதிவு பண்ண விஷயம், சமூக வலைதளங்கள்லையும் அவரோட தனிப்பட்ட ஐடிகள்லேயே பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, பிஜேபி இந்த முறை வந்து என்ன பண்ணல, பிராமின் வேட்பாளர்களை நிப்பாட்டல, 6 பிராமண வேட்பாளர்களை போட்டவர் சீமான் அவர்கள், அதனால நாங்கள் வந்து சீமானுக்கு வாக்கு செலுத்துறோம்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பிராமணர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை தான் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நிலைமை கூட இந்த முறை இல்லை. காரணம் வந்து இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் பாஜக ஓட்டு போட்டுக்கிறோம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் இருக்காங்கன்னு சொல்லி மயிலாப்பூர் தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, குறிப்பிட்ட இந்த சமூகத்தினுடைய வாக்குகள். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமும் மாறுது இல்லையா. இப்போ பட்டியல் சமூக வாக்கு அப்படிங்கும்போது பெரிய அளவு வந்து தாவேகாவுக்கு இந்த முறை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஸோ அது விசிகாவினுடைய ஓட் பேங்கு. இன்னும் சொல்லப்போனால் திருமாவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருப்பதனால் அந்த அணிக்கு வந்து அப்படியே கொத்தா போயிட்டு இருந்த ஓட்டு. ஸோ அதுவும் இந்த முறை சிக்கலுக்கு ஏற்படுது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அது பெரிய அளவு திருமாவோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து இருக்கும். ஸோ திருமா இருப்பதனால, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பதனால அந்த அணிக்கு வந்து அப்படியே அந்த ஓட்டெலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். இந்த முறை அந்த அணிகளே வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் வந்து பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கிறதுமே அதுக்கான காரணம் தான். பாஜக வந்து பூச்சாண்டி காட்டணும் அப்படின்னா காங்கிரஸ் நம்மகிட்ட இருக்கணும். பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய அளவு நமக்கு வரும் அப்படிங்கிறது அவர்கள் போட்ட கணக்கு. ஸோ அதுலேயும் விஜய் அவர்கள் ஓட்டுகளை பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அந்த வாக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மூலமாக திமுக வரும்னு கணக்கு போட்டவங்க கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் யாருக்கு போடுவாங்கன்னு கணிக்க முடியல. ஏன்னா பல தொகுதிகள் வந்து திமுக தோக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க வேலை பார்த்துருக்காங்க. காங்கிரஸுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டணும், அடுத்த தடவை இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது கேட்டவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்த 28 சீட்டில் பாதி கூட காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது, நாம ஜெயிப்போம் ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல தொகுதிகளில் திமுக வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நாங்களே செலவு பண்ணுறோன்னு சொல்லி தான் திமுக தலைமை வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்பெல்லாம் அந்த பங்கீட்டை வந்து முடிச்சது. ஆனால் கடைசி கட்டத்தில் பணம் வரல.
அங்கே உள்ள லோக்கல் திமுக சப்போர்ட் பண்ணி தான் தேர்தலை கடந்திருக்காங்களே தவிர பெரிய அளவில் வந்து தலைமையிலேருந்து பணம் வரல. இப்படியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களே வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி திமுக பெரிய அளவில் வேலை பார்க்கல. அப்போ நிச்சயமா வந்து தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது கடைசி கட்டத்தில். ஏன்னா இவர்களுக்கு அந்த கூட்டணியே வந்து பெரிய அளவில் ஜெல்லாகலை, ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கல, ஒரு அணியாக நாம் ஜெயிக்கணும்னு சொல்லி யாருமே வேலை பார்க்கல. அப்படிங்கும்போது அது தேர்தல் காலத்தில் ஒரு ஃபோர்ஸ் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதே சில ஆயிரங்கள், அதிகபட்சம் ஒரு 5000 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு பறிபோக போகுது. அப்படிங்கிறப்போ ஒரு ஓட்டு முக்கியம். அதனால தான் தேமுதிக வந்து கடைசி கட்டத்தில் உள்ள எடுத்து இவ்வளோ சீட்டுகள் அதிகமாக கொடுத்தது. ஸோ இருந்தாலும் வந்து அது ஜெல்லாகலை. அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய அணியாக மக்கள் மத்தியில் அது பார்க்கப்படலை, கூட்டணி கட்சியினர் மத்தியிலையும் பார்க்கப்படல. ஸோ இப்போ தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்க போகிற சூழலில் விசிகாவில் சில முக்கியமான பிரமுகர்கள் வந்து வெளியே போகிறாங்கன்னு அறிவிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா விசிக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு 8 சீட்டை வாங்கியிருக்காங்க. இதில் வெற்றியை நிர்ணயிச்சாதான் மட்டும்தான் அடுத்த முறை வந்து அதிகப்படியான சீட்டுகள் கேட்குற இடத்துக்கு போகவே முடியும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய சறுக்கலாக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், பனையூர் பாபு அவர்களாக இருக்கட்டும், என்ன முடிவு எடுக்கிறாங்க, கட்சியை விட்டு திமுகவுக்கு போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நன்றி.